வணக்கம். நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார்த்திகை தீபத்தில் எண்ணெய் கசியாமல் இருக்கவும், காற்றுல விளக்கு அணையாமல் இருக்கவும் ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு விளக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். சாதா நூல் திரி தான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுங்க. நம்ம வீட்டில் இருக்க பொருளே தான். அந்த கற்பூரம் வச்சுருப்போம் எல்லோரும் வீட்லேயும். அந்த கற்பூரத்தை எடுத்துக்கோங்க. கற்பூரத்தை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விளக்குக்கு எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு தான் எடுத்துருக்கேன். அதுலேயும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அந்த விளக்கில் நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இது நான் உங்களுக்கு வீடியோக்காக விளக்கில் காட்டுறேன். நீங்கள் ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை வச்சு அதில் இந்த கற்பூரத்தை கரைச்சி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நம்ம அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்ற போகிறோம். நம்ம கார்த்திகை தீபத்துக்கு நிறைய எண்ணெய் ஊற்றுவோம். அப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கற்பூரம் 2 எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கற்பூரம் 2 3 போட்டு இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு திரியை அதிலே போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுடுங்க. பாருங்கள், வேறு எதுவுமே போடல. கொஞ்சோண்டு கற்பூரத்தை அதில் எண்ணெயில் கரைச்சி விட்டுட்டேன். இது நல்லா ஒரு நிமிஷம், ஒரு அரை நிமிஷம் அதில் நல்லா ஊறிச்சின்னா உங்களுக்கு சூப்பராக எரியும். காற்று அடித்தாலும் உங்களுக்கு அணையாது. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு கப்பு நம்ம காப்பி குடிக்கிற பேப்பர் கப்பு தாங்க எடுத்திருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கோங்க. பேப்பர் ரொம்ப தெரிய வேணாம். உங்களுக்கு பேப்பர் அது விளக்கிட்ட வந்துச்சுன்னா பேப்பர் எரிஞ்சிடும். அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த பாட்டம் அதில் வைக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு விளக்கை நம்ம அதில் வச்சுக்கலாம். இப்போ இந்தமாரி வைக்கிறதுனால நம்ம டைல்ஸ் தரையெல்லாம் இந்தமாரி விளக்கு ஏற்றும்போது கசியும். எப்படி இருந்தாலும் அகல் விளக்கில் எண்ணெய் கசியும். இந்தமாரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கசியாது. இந்தமாரி நிறைய கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் விளக்கு அதில் இப்படி வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு தரையில் கொஞ்சம் கூட எண்ணெய் படாதுங்க. இது ஒரு டிப்ஸு. அடுத்தது பாருங்கள், நான் இப்போ இந்த விளக்கை ஏற்றுறேன். உங்களுக்கு அதிலே கற்பூரம் இருக்கிறதுனால டக்குன்னு திரியும் எரியும். இப்போ பாருங்கள், நான் ஃபேன் போட்டு காட்டுறேன். எவ்வளோ காற்றடிக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அணையாதுங்க. நம்ம இந்தமாரி எண்ணெயில் கற்பூரம் போட்டு ஏற்றும் போது தெருவில் ஏற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு விளக்கு அணையவே அணையாது. எண்ணெய் தீர்ந்தால் தான் உங்களுக்கு இது நிற்கும். நான் இதுமாரி செஞ்சு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நான் ஃபேனை நிறுத்திட்ட பிறகு எப்படி எரியுதுன்னு பாருங்கள். ஃபேனை நிறுத்திட்டேன். விளக்கு பாருங்கள், அழகாக எரியுது பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான டிப்ஸு தான். நமக்கு கார்த்திகை தீபத்துக்கு இது ரொம்ப உதவும். நன்றி, வணக்கம்.